ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஜுவல்லரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எந்தெந்த கடையில் நல்ல பெஸ்ட்டு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 கடையோட இது நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு ஜுவல் நான் வந்து வச்சுருக்கேன். அந்த ஜுவல் வந்து காட்டுறேன். அந்த ஜுவல்லை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த 4 கடையில் இருந்து எனக்கு எந்த கடையில் பெஸ்ட்டு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து சில்வர் ஜுவல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்க பெஸ்ட்டு ரேட்டுக்கு தருவாங்க, எந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஜுவல் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த ஜுவல்லை கன்ஃபார்ம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எல்லோரும் லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுற ஜுவல் தான். இந்த கால் கொலுசில் இருக்கிற இந்த குண்டு மணி பார்த்திங்கன்னா மணியாக வந்து இருக்கும் இல்லையா, இந்த சலங்கை மாதிரி இருக்கும். இதையும் மெட்டியும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருந்தது, எனக்கு வந்து எந்த கடையில் எனக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கேட்டுட்டு வந்துட்டுருந்தேன். இப்போ இந்த இதை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை, நான் வந்து ஒரு ஜுவல் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுட்டு தான் வந்திருந்தேன். இதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ரேட் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுட்டு இருந்திருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜுவல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் எந்த கடையில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா மங்களன் மங்களுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தேன். ஏன் அப்படின்னா இது வந்து திருச்சி அண்ட் சேலமில் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக இருக்குது. சரி, நம்ம இந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது. திருச்சி அண்ட் சேலம்லேருந்து யாராவது இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். சரி, மங்களன் மங்களில் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து தராங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 கிராம்ஸ் கூட வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 24 கிராம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. 24 கிராம் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. 800 மில்லிகிராம் எனக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணதுனால அவங்க வந்து வேஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கழிவு அப்படிங்கிறது 8 கிராம் எனக்கு வந்து கழிவு செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 15 கிராம் 800 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிற டே பார்த்திங்கன்னா 13th நவம்பர் அன்னைக்கு வந்து சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 192 ரூபா இருக்குது. இந்த 15 கிராம் இன்ட்டு 192 ரூபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 3033 ரூபா வருது. இதுதான் மங்களன் மங்களில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பில்லில் தான் எனக்கு வந்து தந்துருந்தாங்க. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள் வந்து கேட்டுட்டு மட்டும் வந்திருந்தோம். சரி, அந்த கடையில் எவ்வளோ நம்மளுக்கு வந்து இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. அடுத்த ஜுவல்லரி ஷாப் நான் வந்து எந்த கடையில் நான் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜிஆர்டியில் தான் நான் வந்து இது எக்ஸ்சேஞ்சுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி, ஜிஆர்டியில் வந்து எவ்வளோக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது. ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா 24 கிராம் 220 மில்லிகிராம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இதிலேருந்து ஒரு 20 கிராம் எக்ஸ்ட்ராவே 20 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் அவங்க 8.470 மில்லிகிராம்ஸ் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. 8 கிராம் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. 15 கிராம் 740 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சில்வர் ரேட் போட்டுட்டு 3020 ரூபா அப்படிங்கிறது இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஜிஆர்டியில். ஆனால் ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, இது வந்து பியூரிட்டி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் மங்களன் மங்களில் அதெல்லாம் எதுவுமே செக் பண்ணலை. அவங்க வந்து கரெக்டாகவே வந்து இது 3033 கிராம் 33 ரூபா இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்துட்டாங்க. நான் வந்து வேறு ஜுவல்லரி ஷாப், நான் எந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து போயிருந்தேன் அப்படின்னா தேர்ட் பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணம் ஹாலுக்கு தான் நான் வந்து போயிருந்தேன். அந்த ஜுவல்லரி ஷாப்லேயே எனக்கு வந்து எவ்வளோ இதோட நிறைய கொடுத்தாங்களா இல்லை கம்மியாக கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்திங்கன்னா
எனக்கு 24 கிராம் 200 மில்லிகிராம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஜிஆர்டியில் தான் பார்த்திங்கன்னா மில்லிகிராம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 கிராம் 200 மில்லிகிராம் லெஸ் பண்ணிவிட்டு 23 கிராம் 300 மில்லிகிராம் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி சில்வர் ரேட் போட்டுட்டு 2850 ரூபா அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கோட இந்த 23 கிராம் இன்ட்டு 192 ரூபா போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். 23 கிராம் இன்ட்டு 192 கிராம் இருக்குது அப்படிங்கிறது 192 ரூபா இன்றைக்கோட சில்வர் ரேட்டு போட்டோம் அப்படின்னா 4416 ரூபா வந்து இதோட வந்து ஆக்சுவல் ரேட்டு. கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ வருது அமௌண்ட்டு. எனக்கு ஆனால் அவங்க போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 2850 ரூபா அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. 35 கிராம் எனக்கு வந்து இந்த கழிவு அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இது வந்து செக் பண்ணலை, இந்த பியூரிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணலை. மற்ற கடையோட இந்த கடையில் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிலோவாக வந்து அமௌண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த எந்த கடையிலேருந்து இந்த மங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 33 ரூபா, இதிலேருந்து ஒரு 13 ரூபா லெஸ் பண்ணியிருந்தாங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 எனக்கு வந்து லெஸ் ஆகிருக்கு. 200 வரையும் எனக்கு வந்து பிலோவாக வந்து கொடுத்துருந்தாங்க போத்தீஸில். ஆனால் ஏவிஆர் சொர்ணம் ஹாலில் எனக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஏவிஆரில் வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஸ்லிப்பும் தரலை. அவங்க வந்து வாயில் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க 3225 ரூபா அப்படிங்கிறது நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து தருவோம் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அவங்க வந்து எவ்வளோ கிராம் போட்டிருந்தாங்க அப்படிங்கன்னா இவ்வளோ கிராம் 24 கிராம் 200 மில்லிகிராம் இதுதான் அவங்க வந்து அவங்களும் போட்டிருந்தாங்க. ஜிஆர்டியில் மட்டும்தான் இந்த 20 மில்லிகிராம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தந்திருந்தாங்க. ஆனால் அங்கே அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா மங்களை விட 13 ரூபா கம்மி தான். இது வந்து ரெண்டுமே ஒரு சேமாகவே இருக்குன்னே வச்சுக்கலாம். இந்த போத்தி ஸ்வர்ணம் ஹாலில் மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப 200 பிலோவாக கேட்டிருந்தாங்க மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த 3 ஷாப்பை விட எனக்கு ஏவிஆரில் பார்த்திங்கன்னா 3225 ரூபா எனக்கு வந்து அதிகமாக வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஷாப்புக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறது எதுவுமே அவங்க வந்து நான் வந்து சொல்ல கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தரேன் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஜுவல்லரி ஷாப் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில்வர் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நோ வேஸ்டேஜ் நோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஜுவல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 4 கடையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது. இது நாங்கள் வந்து சும்மா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிருந்தது. இது வந்து இன்றைக்கான சில்வர் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் எனக்கு வந்து கிடச்சிருந்தது. நீங்கள் எப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சில்வர் ரேட்டும் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும், உங்களுடைய கிராமும் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். அதனால் நீங்களே பார்த்திங்கன்னா இந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த ஜுவல்லரி ஷாப் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் போய் இந்த ஜுவல்லை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஜுவல் வந்து புதுசாக வாங்கிக்கலாம். ஆனால் ஜிஆர்டியில் சொல்லியிருந்தாங்க இந்த ஓல்டுக்கு இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சில்வர் காயின் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. மங்களையும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, சில்வர் ஜுவல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சில்வர் காயின் வாங்க முடியாது அப்படிங்கிறது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.